ரொம்ப அருமையான ஒரு ரைட்டப் படித்தேன். பாண்டுரங்கனையுடைய பார்க்க செல்கின்ற வார்க்கரை சம்பிரதாயம் இல்லையா. எல்லா ஏழை விவசாயிகள் மட்டுமல்ல, எல்லா வேலை செய்பவர்களும் அவர்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு 1 மாத காலம் நடந்தே செல்வார்கள் பன்றிபுரத்துக்கு. அப்படி நடந்து செல்லுகின்ற ஒருத்தரை பார்த்து ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், நீங்கள் பன்றிபுரம் யாத்திரை சென்று கொண்டிருக்கின்றீர்களே, உங்களுடைய வயது என்னன்னு கேட்டார். 80 வயசு ஆகுதுன்னு. உடனே அவர் சொன்னார், எத்தனை வருஷமா நீங்கள் இந்த மாதிரி நடந்து போகிறீங்க? ஒரு 70 வருஷமா போகிறேன்ப்பா அப்படின்னார். உடனே பத்திரிகையாளருக்கு ஒரே ஆச்சரியம். நீங்கள் என்ன இங்கே பன்றிபுரத்தில் பாண்டுரங்கன் இருக்கான்னு நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் எந்த நம்பிக்கையில் இப்படி போகிறீங்க? உங்களால் பார்க்க முடியுமா? இருக்காராங்க அப்படின்னா. உடனே இவர் சிரிச்சுட்டே, மகனே நீ எந்த ஊர்லேருந்து வர்ற அப்படின்னார். பூனே அப்படின்னார். பூனாலேருந்து வரேன் அப்படின்னா. அங்கெல்லாம் நாய் இருக்காப்பா அப்படின்னா. எங்கள் ஏரியாலாம் வீட்டிலலாம் நாய் வளர்ப்போமே அப்படின்னா. அப்படியா, எங்கள் கிராமங்களிலும் நாய்களை நாங்கள் வளர்ப்போம். ஒரு நாய் இந்த பண்ணையை சுற்றி சுற்றி நாய்கள் வந்திருக்கும். ஒரு நாய் திருடனை பார்த்துச்சுன்னா அது கத்த ஆரம்பிச்சிடும். மீதி சுற்றி இருக்கிற நாய்கள் எல்லாம் கத்தும், திருடனை பார்க்கல. இந்த நாய் கத்தோன்னா அது கத்த ஆரம்பிச்சிடும், எங்களுக்கு தெரிஞ்சிடும் திருடன் வந்துட்டான்ட்டு நாங்கள்லாம் சுற்றி வருவோம். அந்த ஒரு நாய் தான் திருடனை பார்த்துருக்கோம். 99 நாய் அந்த நாயை நம்பி இதெல்லாம் குறைக்கும். அதே போல எங்களுடைய சந்துக்கள் துக்காராமா இருக்கட்டும், சோழமைக்கு எத்தனை பேர் சந்து துக்காராமா இருக்கட்டும், ஞானேஸ்வரா இருக்கட்டும், பார்க்கின்ற அத்தனை சந்துக்களும் பாண்டுரங்கனை பார்த்தவர்கள், அவர்கள் அனுபவித்தார்கள் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். அந்த குருக்கள் காட்டிய வழியில தான் நானும் போயிட்டு இருக்கேன்ப்பா. நானும் கண்டிப்பா ஒரு நாள் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணுவேன். நம்பிக்கை தான் பக்தி. ஒரு நாய் இன்னொரு நாய் மேலே வச்சிருக்க நம்பிக்கை எப்படி இருக்கோ அதை விட ஒரு படி மேலே மனிதர்களான நாங்கள், எங்களுக்கு முன்பே வாழ்ந்திருந்த எங்களுடைய ஆச்சாரியன், எங்களுடைய குருக்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா எவ்வளவு அருமையான பதில் இல்லை? இதனால்தான் நம்முடைய சனாதன இந்து தர்மம் இன்றும் தழைத்தோங்க கொண்டிருக்கின்றது. அதை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. அது ரத்தத்தில் கலந்த விஷயம். அதுதான் பக்தி, அதுதான் தூய்மையான பக்தி. ரொம்ப அருமையான அந்த பாண்டுரங்கன் எல்லோருக்கும் ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியத்தை கொடுக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணுறோம். ஹரி விட்டலாம்.